அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் பேச்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சில மிக முக்கியமான ஒரு 8 கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸுக்கு நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு வாஸ்னா என்ன வேர்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் முதல்ல இதுக்கான ஆன்சரை கெஸ் பண்ணிகிட்டே இருங்க, அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? முதல்ல ஆல்ரெடி நான் வாஸுக்கும் வேருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை பேஸ் பண்ணி ஒரு வீடியோவும் பார்த்துருக்கேன். அந்த வாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்ன்றது நமக்கு தெரியும். வாஸு வேறு ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ் தான். இந்த பாஸ்ட் டென்ஸ்ல இந்த வாஸ் அப்படின்றது ஒருமையை குறிக்கும். அதாவது சிங்குலர் வர இடத்துல அதிகமாக வாஸ் தான் வரும். அதுக்கப்புறம் பன்மை ப்ளூரல் வர எல்லா இடத்துலையும் வேர் அப்படின்றது வரும். இது ஹிண்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். வாஸுக்கும் வேருக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டிஃபரன்ஸ் இதுதான். ஓகேவா? சிங்குலர் மற்றும் ப்ளூரல் இது ஆல்ரெடி நான் உங்ககிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நீங்க கொஸ்டினை நல்லா படிச்சு பாருங்க, படிச்சுட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். We dash the champion last year. நாங்க dash போன வருஷத்தினுடைய சாம்பியன். weன்றது we அப்படின்றது நாங்கள்ன்றது பன்மையா ப்ளூரல் தானே. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? we were the champion last year. நாங்க சென்ற ஆண்டினுடைய சாம்பியன்கள். we were the champion last year. we அப்படின்றது ப்ளூரல், நாங்கள் அப்படின்றது. அடுத்த கேள்வி, where is Sai? he dash here just now. சாய் எங்கப்பா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே தானே இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாய்ன்றது ஒருமை, ஒரு நபரை குறிக்கும், அது சிங்குலர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே தானேப்பா இருந்தான் அப்படின்றது he dash here just now. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே தானே இருந்தான் அப்படின்றது he was, ஏன்னா சிங்குலர் இல்லையா. he was here just now. he was just, அதாவது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தான் அப்படின்றது தான் he was here just now. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாஸ்ட் இல்லையா, ஏன்னா முடிஞ்சு போச்சு, போயிட்டாங்க, எங்க இருக்காங்கன்னு தெரியல. அப்போ அந்த இடத்துல என்ன வரணும்? was அப்படின்ற அந்த பாஸ்ட் டென்ஸ் வரணும். wasன்றது என்னது? ஒருமை, அதாவது சிங்குலர்னுடைய பாஸ்ட் டென்ஸ், ஏன்னா இங்கே ஒரு நபரை குறிக்கிறது. அடுத்து, mom and dad dash on vacation last week. எங்க கெஸ் பண்ணுங்க பாப்போம். பண்ணிட்டீங்களா? mom and dad என்ன வரும்? ரெண்டு பேர், ஒன்றிற்கும் மேற்பட்ட நபர்னா என்னது? ப்ளூரலா? ப்ளூரல் வந்தா என்ன வரணும்? வேர் வரணும். mom and dad were on vacation last week. அம்மாவும் அப்பாவும் போன வாரம் வெக்கேஷனுக்கு வெளியே போயிருந்தாங்க, இல்லை வெளியூர் போயிருந்தாங்க அப்படின்றது அர்த்தம். அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து வெக்கேஷனுக்கு வெளியூர் சென்றிருந்தார்கள் அப்படின்றது இதனுடைய அர்த்தம். அடுத்து, the weather dash fine this morning. the weather அப்படின்றது என்னது? இப்போ இருக்கக்கூடிய அந்த தட்பவெப்பநிலை, கிளைமேட் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெதர். ஸோ இந்த வெதர்னு வரும்போது ஒரு வெதரை தான் குறிக்கும். அதாவது இப்போ இருக்கக்கூடிய வெதர், இதில் பன்மையெல்லாம் வராது. வெதர் அப்படின்றது ஒரு வெதரை குறிக்கும். அப்போ அது ஒருமை. the weather was fine this morning. இன்னைக்கு காலையில் கிளைமேட் இல்லை வெதர் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றது தான் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றது தான் என்னது? வாஸ் வரணும். இந்த இடத்துல வேர் வரக்கூடாது. இது நான் ஏன் மறுபடியும் எடுத்தவொடனே சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வெதர்ன்றது ஒரு உயிரினம் கிடையாது, அது ஒரு காலநிலை. ஸோ காலம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து, அதாவது அந்த சூழ்நிலை, கிளைமேட் எப்படி இருக்கு, வெதர் எப்படி இருக்குன்றது. ஸோ அதனால அந்த இடத்துல வாஸ் அப்படின்றது தான் வரும். தேர் டேஷ் அ லாட் ஆஃப் பீப்புள் அட் தி மீட்டிங். இந்த மீட்டிங்கில் நிறைய பேர் இருந்தாங்கப்பா. தேர் வேர் அ லாட் ஆஃப் பீப்புள் இந்த மீட்டிங். நானே சொல்லிட்டேன். இப்போ இந்த இடத்துல ஏன் வேர் போட்டேன்? வேர் அப்படின்றது பன்மையை குறிக்கும். வேர் அப்படின்றது எதை குறிக்கும்? வேர் அப்படின்றது பன்மையை குறிக்கும். a lot of people, ரொம்ப நிறைய நபர்கள் இருந்தாங்க இல்லையா. ரொம்ப நிறைய நபர்கள் இருந்தாங்கன்னு அப்படின்ற குறிக்கும் போது நம்ம வாஸ் போட முடியாது, ஒரு நபருக்கு தான் நம்ம வாஸ் போட முடியும். ஸோ இப்போ லாட் ஆஃப் பீப்புள்ன்றது பல நபர்கள், அதனால நம்ம இந்த இடத்துல வேர் பாஸ்ட் டென்ஸான அந்த வேரை போட்டோம். அடுத்து, தேர் டேஷ் அ ஸ்மால் லேக் ஹியர் மெனி இயர்ஸ் ago. தேர் டேஷ் அ ஸ்மால் லேக். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இதில் இன்னொரு ஹிண்ட்டும் இருக்கு. அப்படின்றது என்னன்றது நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படின்றது ஒரு, கரெக்ட். இப்போ இந்த இடத்துல என்ன வரும்? தேர் வாஸ் அ லேக். தேர் வாஸ் அ ஸ்மால் லேக் ஹியர் மெனி இயர்ஸ் ago. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சின்ன ஏரி இருந்தது அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். தேர் வாஸ் அ ஸ்மால் லேக்
few years ago எப்படி வேணாலும் நீங்க சொல்லலாம். சில வருஷங்களுக்கு முன்னாடி இல்ல பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஏரி இருந்தது. ஒரு அப்படின்னும் போது அந்த ஒரு அப்படின்ற வரும்போது அதனுடைய past tense என்ன வரணும்? was அப்படின்றது வரணும். அடுத்து he dash sick yesterday. he அப்படின்றது என்னது? ஒரு நபரை குறிக்கும். அப்ப ஒரு நபருக்கு என்ன வரணும்? கரெக்ட். ஒரு நபருக்கு ஒரு நபர் ஒருமை. he was sick yesterday. அவன் நேத்து உடல்நிலை சரியில்லாம இருந்தான். நேத்து அப்படின்ற எஸ்டர்டேவை குறிக்கும் போது அது பாஸ்ட் டென்ஸ். அப்ப அந்த பாஸ்ட் டென்ஸோட அந்த he அப்படின்ற இந்த ப்ரோனவுன், அதாவது இந்த ப்ரோனவுன் வரும்போது பாஸ்ட் டென்ஸ்ல வரும்போது என்ன வரணும்? ஒருமையா இருந்ததுன்னா was வரணும். he அப்படின்றது ஒரு நபரை குறிப்பதனால் இந்த இடத்துல he was sick yesterday. நேற்று அவன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தான் அப்படின்றது இதனுடைய பதில். அடுத்து don't blame him, it dash my mistake. இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். don't blame him, it dash my mistake. அவனை வந்து குறை சொல்லாதீங்க, அது என்னுடைய தவறு அப்படின்றத இதனுடைய தமிழாக்கம். இந்த இடத்துல don't blame அப்படின்றது அவன் மேல பழி போடாதீங்க, அவன் மேல பழி போடாதீங்க. it dash my mistake, இது என்னுடைய தவறு. இப்போ இந்த இடத்துல வாஸ் வரணுமா வேறு வரணுமா? நல்லா யோசிங்க. கரெக்ட். ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்கு? மை. இட் வாஸ் மை மிஸ்டேக். ஏன்னா என்னுடைய தவறு, நான் என்னுடைய அப்படின்னும் போது அது ஒருமையை தானே குறிக்கும். அது பன்மை இல்லையே, அது ஒருமை, சிங்குலரை தான் குறிக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? இட் வாஸ் மை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாஸ் மற்றும் வேர்னுடைய டிஃபரன்ஸ். ஏன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி மாற்றி பண்ணியிருக்கோம். வாஸ் அப்படின்றது மறுபடியும் சொல்ற சிங்குலர், வேர்ன்றது ப்ளூரல் இடத்துல வரணும். இந்த கிளைமேட்டு, வெதரு, இந்த மாதிரியான மற்ற விஷயங்களை குறிக்கும் போது பெரும்பாலும் வாஸ் அப்படின்றது தான் வரும். இந்த வாஸ் மற்றும் வேர் பேஸ் பண்ண சென்டென்சஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு 1-2 சென்டென்ஸ் முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் இந்த வாஸ் மற்றும் வேரை பேஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அது சரியாக இருந்தால் நிச்சயமாக நான் அதுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இல்லை அதில் ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் உடனே நான் கரெக்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசணும், இங்கிலீஷ் கற்றுக்கணும், கிராமர் கற்றுக்கணும், பேசிக்லேருந்து கற்றுக்கணும்னு ஆசை மற்றும் ஆர்வம் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த சேனலில் சப்போர்ட் பண்ண வைக்க மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.